Hello friends, welcome to Inner Magic. இந்த வீடியோவில் ஒரு 10 இம்பார்ட்டன்ட் ஹேபிட்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம வீட்டை எப்பயுமே சுத்தமாக க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அந்த 10 ஹேபிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, வீட்டில் தேவையில்லாத பொருள்னு சிலதெல்லாம் இருக்கும் இல்லையா, நம்ம ரொம்ப நாள் முன்னாடி வாங்கியிருப்போம், அது யூஸ் பண்ணாமலே வச்சுருப்போம், அலமாரியில் ரொம்ப நாள் அது சும்மாவே இருக்கும். அந்த மாதிரி இருக்க ஐட்டம்ஸ் எல்லாம் முதல்ல எடுத்து நமக்கு யாருக்காவது கொடுக்கலாம், யூஸே பண்ணல அப்படின்னா அதை வந்து தூக்கி போடலாம். அந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால ஒரு ஸ்பேஸ் வந்து நமக்கு கிடைக்கும், குயிக்காக நம்ம க்ளீன் பண்ண முடியும், பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஏன்னா தேவையில்லாத பொருளை வீட்டில் வச்சுக்கிட்டே இருந்துட்டு ஒன்றுமே பண்ண போகிறதில்ல, இல்லை ஜஸ்ட்டு டஸ்ட் ஆகும். இதனால தேவையான பொருட்களை நம்ம எடுக்கிறதுக்கும் சில பொருட்கள் இருக்காங்கிற சந்தேகம் ஏற்படும், நம்ம தேவையில்லாமல் இன்னொரு தடவை வாங்கிடுவோம், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதனால ஒரு 3 months once or 6 months once ஆகுது டீக்ளட்டரிங் வந்து பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா, டெய்லியும் ஒரு 30 minutes வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக ஒதுக்கிக்கணும். நமக்கு என்ன தான் வேலை இருந்தாலும் ஒரு 30 நிமிஷங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ரூம் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு நாள் ஒரு ரூம், அந்த ரூமில் தேவையில்லாத போட்டிருக்க பொருட்கள்லாம் எடுத்து அந்தந்த இடத்துல வைக்கிறது, நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது, டஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம பண்ணலாம். இப்படி பண்ணுறதுனால ஏதோ ஒரு நாள் வந்து இப்போ ஒரு பொங்கல் வருது, தீபாவளி வருது, இல்லை யாராவது கெஸ்ட் வராங்க, ஏதாவது இம்பார்ட்டன்ட் டே, அந்த டைமில் போய் நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பித்தோன்னா ரொம்ப அதிகமான நேரங்கள் வந்து ஏற்படும். அதுக்கு 30 minutes வந்து டெய்லியும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுனால எப்பயுமே நம்ம வீடு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சுத்தமாக இருக்கும். ஸோ நீங்களே வந்து நினச்சிக்கலாம், திங்கக்கிழமை வந்து பெட்ரூம் க்ளீன் பண்ணுறீங்க, செவ்வாய்க்கிழமை வந்து ஹால் க்ளீன் பண்ணுறது, அந்த மாதிரி ஷெட்யூல் பண்ணிவிட்டு நீங்கள் வீக்லி ஷெட்யூல் பண்ணிவிட்டு க்ளீனிங் வந்து பண்ணலாம். தேர்ட் ஹேபிட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எழுந்ததுமே பெட்ஷீட்டை வந்து மடித்து கரெக்டாக நீட்டாக பெட் ஸ்ப்ரெடெல்லாம் போட்டு வச்சிடணும். அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இதுக்குன்னு டைம் வந்து எடுத்துக்க வேணாம், நம்ம எந்திரிக்கும் போதே நம்ம வந்து பண்ணிடலாம். சில வேலைகள்லாம் வந்து சேர்த்து வச்சு பண்ணாமல் அப்பப்போவே உடனே செய்யும்போது பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் லாண்ட்ரிக்குன்னு ஒரு ரொட்டீன் வந்து வச்சுக்கணும். சில டைம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ யூனிஃபார்ம் எல்லாம் ஒரு த்ரீ யூனிஃபார்ம்ஸ் தான் வச்சுருப்போம், 5 daysக்கு வந்து அவங்க போடணும் அப்படின்னா கரெக்டாக நம்ம எந்த டேயில் வந்து அதை வாஷ் பண்ணணும், அதுக்கு ஒரு ரொட்டீன் வந்து செட் பண்ணி வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். அந்த இடம் தான் நமக்கு வந்து ரொம்ப கிளம்ஸியாக ரொம்ப டர்ட்டியாக இருக்கும். ஸோ லாண்ட்ரி ரொட்டீன் வந்து வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5th ஹேபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியும் பாத்ரூம் வந்து நீட் பண்ணிடணும். நம்ம குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 minutes தான் ஏற்படும். அந்த 10 minutesல கரெக்டாக எல்லாத்தையும் வைப் பண்ணுறது, நம்ம குளித்து முடிச்ச உடனே ஃப்ளோரில் வந்து வாட்டர்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே வைப் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மிரரெல்லாம் சுத்தம் பண்ணுறது, ஒரு டவல், அந்த க்ளீன் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாம் பாத்ரூம்லேயே வந்து வச்சுக்கோங்க. அப்படி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு அந்த க்ளீனிங் ஒர்க் வந்து எடுக்கும். அதை பண்ணி முடிச்சுட்டு குளிச்சுட்டு நீங்கள் ஃப்ளோரை வந்து வைப் பண்ணிவிட்டு டக்குன்னு வந்துடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது அதிகப்படியான நேரங்கள் ஏற்படாது, எப்பயுமே வந்து க்ளீனாக இருக்கும். அதுக்கடுத்தது மெஸ்ஸியாக இருக்கக்கூடிய இன்னொரு இடம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, கிச்சன் ஏரியா தான். கிச்சன் ஏரியா வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, குக் பண்ணும்போது நீங்கள் சில தேவையான பொருட்கள்லாம் எடுத்திருப்பீங்க, குக்கிங் முடித்த உடனே டக்குன்னு அதெல்லாம் எடுத்த இடத்துல வச்சுருங்க. எப்பயுமே வந்து அந்த கவுண்டர் டாப் இருக்கும் இல்லையா, அது எப்பயும் க்ளீனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்டவ் மட்டும்தான் இருக்கணும், மீதி பொருட்கள்லாம் செல்ஃபில் வைக்கிறது ரொம்ப நல்லது. செல்ஃப் இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஸ்டூல் அந்த மாதிரி ஏதாவது ஹை ரேக் இது வாங்கிட்டு அது மேலே வந்து வச்சுக்கோங்க. இப்படி நம்ம கவுண்டர் ஃப்ரீயாக வச்சுருக்கும் போது ஈஸியாக வந்து துடைக்கிறதுக்கு, க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, ஸ்டவ் வந்து வீக்லி ஒன்ஸ் அப்படிலாம் சில பேர் துடைக்கிறாங்க. அப்படிலாம் துடைக்காமல் ஒவ்வொரு தடவையும் குக்கிங் முடிச்சுட்டு அந்த எண்ட் ஆஃப் த டே இருக்கும் இல்லையா, அப்போ ஸ்டவ் வந்து துடைச்சிடணும். அப்படி பண்ணும்போது ஸ்டவ் எப்பயுமே பார்க்குறதுக்கு ரொம்ப க்ளீனாக இருக்கும். நம்ம மெயின்டைன் பண்ணி வைக்கிறதுனால அது எப்பயுமே புதுசாகவே நமக்கு அது பார்க்குறதுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் வெசல்ஸ் எல்லாம் வந்து நைட்டே க்ளீன் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம காலைல எழுந்திரிச்ச உடனே இந்த க்ளீன் பண்ணாத ஷிங்க் ஃபுல்லாக நிரம்பி சாமான்லாம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டடாகவே இருக்காது, காலைல எழுந்திரிச்ச உடனே என்னடாது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால எப்பயுமே நைட்டு நீங்கள் வந்து வெசல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி அதை ப்ராப்பராக வச்சுட்டோம் அப்படின்னா காலைல வந்தோடனே குக்கிங் பண்ணுறதுக்கும் நமக்கு தேவையான பாத்திரங்கள்லாம் ஆல்ரெடி இருக்கும், அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது, வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த பால்கனியெல்லாம் நீட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நமக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான இடம் வந்து எல்லாருக்குமே பால்கனியாக தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு காற்று வாங்குறது, கொஞ்சம் உட்கார்றது, ஏதாவது பேப்பர் படிக்கிறது, சில பேர் வந்து அங்கே செடிகள்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஹாப்பியாக ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய இடம் வந்து பால்கனி தான். ஸோ பால்கனியை வந்து எப்போயுமே நம்ம நீட்டாக வச்சுக்கணும். டெட் லீவ்ஸ் எல்லாம் இருக்கும்ல, இப்போ நீங்கள் செடி வளர்க்குறீங்கன்னா அந்த பழுத்து போன லீவ்ஸ் இருக்கும். சம்டைம்ஸ் அது சில இதெல்லாம் வாடின செடியை அப்படியே வச்சுருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல்
பண்ணோம்னா அந்த இடம் வந்து நல்ல பாசிட்டிவிட்டியாக இருக்கணும் அப்படின்னா இந்த காஞ்சு போன இலைகள், அதுக்கப்புறம் அந்த க்ளீன் பண்ணுறது, அது எல்லாமே நம்ம வந்து பண்ணி வைக்கணும். பிளான்ட் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கான்னு பார்க்கணும். அப்படி ஹெல்த்தியாக இல்லை அப்படின்னா அந்த பிளான்ட்டை வந்து நம்ம ஏதாவது மருந்தெல்லாம் போட்டு உரம் போட்டு அதை வந்து நல்லா வளர வைக்க பார்க்கணும். அப்படி வளரவும் இல்லை, வாடி தான் போகுது அப்படின்னா அதை வந்து ரிமூவ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அந்த இடம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்க மாதிரி நீங்கள் வந்து எப்பயுமே பார்த்துக்கோங்க. மெயினாக வீடு வந்து சுத்தமாக இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வச்சாலே ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணோம்னா நம்ம வந்து அதை பண்ணணும். நம்ம பண்ணுறதை பார்த்துட்டு குழந்தைங்களும் எந்த பொருள் எடுக்கிறாங்களோ அதை எடுத்த இடத்துல வைக்கிறதுக்கான பழக்கம் வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி ஏற்படும். இப்படி நம்ம வைக்கிறதுனால அந்த பொருளை தேட வேண்டியதும் இல்லை, ப்ளஸ் அந்த பொருள் வந்து இருக்க இடத்துல இருக்கும்போது நல்லா நீட்டாகவும் இருக்கும் வீடு. இந்த 10 டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதிகப்படியான க்ளீனிங் ஹவர்ஸும் வந்து உங்களுக்கு எடுக்காது. வீடும் வந்து பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே கேட்பாங்க, எப்படி உங்கள் வீடை நீங்கள் இவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த 10 டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.